ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான அவல் உருண்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவும் சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ரெசிபியும் கூட. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப குயிக்காகவே செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸி தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்படியே ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயும் வரும், எல்லாத்துக்கும் நமக்கு ப்ரமோட்டு பண்ணுவாங்க. இப்போ வாங்க அவல் உருண்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பில் நல்லா ஒரு 2.5 கப் அளவுக்கு வெள்ளை அவல் தாங்க, லேஸ் அவல் எடுத்திருக்கேன். 2.5 கப் அளவுக்கு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இந்த கப்புன்னு சேர்த்தது இல்லாமல் நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதில் 2.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அவல் நல்லா ஊற விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி செய்யலாம், இல்லைனா அவலில் தண்ணி நல்லா ஃபுல்லாக ஊற விட்டு ஒரு 2 நிமிஷம் அவல் நல்லா ஊற அளவுக்கு நல்லா கரெக்டாக பார்த்து வடித்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்போ அவல் நல்லா ஊறி கிடைக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. இப்போ அவல் எல்லா பக்கமும் தண்ணி சேர்கிற மாதிரி நல்லா கை விட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுடலாம். பிசைஞ்சு விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா அவல் நல்லா நமக்கு ஊறி சூப்பராக உதிரியாக கிடச்சிருங்க. இப்போ எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி தண்ணி வர மாதிரி நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி விட்டுடலாங்க. இப்போ பார்த்தோம்னா நல்லா அவல்லாம் நல்லா ஊறி சூப்பராக நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். உதிரியாக சூப்பராக அவல் நமக்கு கிடச்சிருச்சுங்க. இதில் பாதி அளவுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி நைஸாக எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாதி அவல் வந்து அப்படியே விட்டுறலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அவலை நம்ம அதோடையே நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு இது கூட ஒரு தாளிப்பு தாங்க நம்ம கொடுக்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. வெங்காயம்லாம் நல்லா எண்ணெயிலே வேகட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம அவல் ரெசிபியோடையே நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்து நல்லா இந்த மாதிரி கை விட்டு பிசைஞ்சிக்கலாங்க. எல்லா பக்கமும் வெங்காயம் எல்லாம் வர மாதிரி இந்த மாதிரி நல்லா கை விட்டு அமுக்கி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கையில் எடுத்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் அளவு, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா கை விட்டு அமுக்கி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா உருண்டை நமக்கு உடஞ்சிரும். இந்த அளவுக்கு நல்லா உருண்டை எல்லாம் பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த கலந்த எல்லா அவளையும் நம்ம இதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா கைவிட்டு அமுக்கி நம்ம எல்லா அவளையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ நம்ம இட்லி தட்டில் இதை நல்லா வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். இப்போ இட்லி தட்டில் நல்லா துணியை போட்டுட்டு நல்லா உருண்டையெல்லாம் உடையாத மாதிரி எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. பாத்திரத்தில், இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு ஒரு பக்கம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் தட்டை வைக்கணுங்க. இப்போ எல்லா உருண்டையும் நம்ம ஈஸியாக வச்சு எடுக்கிற மாதிரி இது மாதிரி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக நம்ம சேர்த்துட்டோங்க. கரெக்டாக இருந்தது. இப்போ துணியெல்லாம் ஓரமாக இருக்கிற துணியெல்லாம் எடுத்து இப்படி மூடி விட்டுறலாங்க. இப்போ மூடி விட்டுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம், அப்படியே நல்லா வேகட்டும். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. வானலில் வழக்கம் போல் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்துட்டு அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. அது நல்லா எண்ணெயிலே நல்லா வேகட்டும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாங்க. 3 பூண்டு, நல்லா பெரிய பூண்டாக 3 பூண்டு நல்லா உரித்து தட்டி இது கூட நான் சேர்த்துருக்கேங்க. இதையும் நல்லா எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து வேக விட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க.
சேர்த்துட்டு எல்லாம் ஒரு சேர வர மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாதுங்க. இதுலேயே தான் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. சாம்பார் தூளும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தூள் உப்பு எடுத்துக்கலாங்க. கல் உப்பு சேர்த்துனோம்னா சீக்கிரம் கரையாது, அதனால் தூள் உப்பு எடுத்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு அந்த அளவுக்கு வர மாதிரி நல்லா தக்காளியெல்லாம் நல்லா வெந்து நமக்கு கிடைக்கணுங்க. இப்போ உருண்டையெல்லாம் நல்லா வெந்து நமக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டோம். சூடு நல்லா ஆறட்டும். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணுங்க. இப்போ வானலில் இருக்கிற மசாலாலாம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நமக்கு வெந்து தயாராகிடுச்சிங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த உருண்டை எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். அப்படியே ஒன்றா சேர்த்துடக்கூடாதுங்க. ஒன்றா சேர்த்தோம்னா உடஞ்சிரும். அதேமாதிரி சூடாக இருக்கிறப்பையும் சேர்த்தக்கூடாது, நமக்கு உடஞ்சிரும் நம்ம கலந்து எடுக்கிறப்போ. ஒவ்வொன்றா இந்த மாதிரி சேர்த்து எடுத்துட்டு நல்லா லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. மசாலா எல்லாம் உருண்டையில் வர மாதிரி நல்லா மெதுவாக இந்த மாதிரி கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. குயிக்காகவே செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வாசத்துக்காக கொஞ்சமாக மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான அவல் உருண்டை ரெசிபி, டின்னர் ரெசிபி எப்படி செய்ய நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.